வணக்கங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது மணலூர் கிராமம். திரு இளம் விவசாயி ராஜேஷ்ங்கிற ஒரு வயல்ல நின்னுட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசின் மத்திய திட்டத்துல டிஆர்எஃப்ஏ பல்சஸ்ன்னு ஒரு ஸ்கீம்ல அவருக்கு நான் உளுந்து ஒரு 20 கிலோ உளுந்து இடுபொருளும் குடுத்துருந்தோம். அந்த உளுந்து போட்டுட்டு அவரு அதுல எடுத்த லாபத்த பார்த்துட்டு, திரும்பி உளுந்தே மறுபடியும் போட்டுட்டாரு. இப்போ மறுபடியும் இந்த பருவத்துக்கும் உளுந்தே சித்திரப்பட்டமா போட்டுட்டாரு. திரு ராஜேஷ் அவர்கள் பேசுங்க. வணக்கம் சார். அதாவது உங்களுக்கு என்ன ஈல்டு வந்துச்சு அந்த போன தடவ உளுந்து போட்டப்ப? ஒரு 1 ஹெக்டேர் போட்டிருந்தேன் 1 சார். ஹெக்டேர் உளுந்து. ஒரு 7.5 மா கிட்ட போட்டிருந்தேன். ம். 2 டன்னு 250 கிலோ வந்துச்சு சார். நல்லா இருந்துச்சுல்ல லாபம்? நல்லா இருந்தது. அதனால தான் திருப்பி நான் மறுபடியும் அதே பயிர் பண்ணியிருக்கேன். அது என்ன விலை போச்சு அப்ப? அப்போ வந்து ரூ. 95 போணுச்சு சார். 95. ஆமா. இப்ப இது என்ன ரகம் இது போட்டிருக்கிறது? அதே இது வம்பன் 8. வம்பன் 8. நல்லா இருந்ததுல்ல? அது நல்லா இருந்துச்சுன்னு தான் இப்ப அதே ரகத்த போட்டிருக்கேன். திரும்பி அது எள்ளு உங்களுது தானா அது? ஆமா, எள்ளும் நம்மளுது தான் சார். எள்ளு நம்மளுது தான். நம்மளுது தான் சார். அதுதான் நான் நம்ம எப்பயுமே நம்மளோட மத்திய திட்டத்துல குடுத்த ஒரு உளுந்து நல்ல லாபத்த அடைந்த ஒரு திரு ராஜேஷ் அவர்கள தான் பார்க்கறதுக்காக நம்ம இப்ப வந்திருக்கோம். அவருக்கு மறுபடியும் நம்ம பசுமை போர்வை திட்டத்தின் கீழ் தேக்கு கன்று குடுத்துருந்தோம். அதையும் அவர் வரப்புல தேக்கு கன்று போட்டிருக்காரு. ஹலோ, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன் இருங்க. ஒரு எள்ளு திரும்பி மறுபடியும் எள்ளும் மாசிப்பட்டத்துக்கு பயிர் பண்ணியிருக்காரு. நிறைந்த லாபம் அடைஞ்சதுனால அவர் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு நல்ல விவசாயியா இருக்காரு. வணக்கம்.